அப்புறம் என்னென்ன, அதாவது ஜனங்களோட பலம்னு நினச்சார், வசிஷ்டரோட பலம், ஜாபாலி பலம், இது யுத்தம் தான் சொன்னேனே. முதல்ல மோதி பார்த்தார், தோத்தார். ஜாபாலியை விட்டு மோத வச்சார், தோத்தார். வசிஷ்டரும் தோத்தார். அப்புறம் ஜனங்கள் பலம் இருக்குதுன்னு நினச்சார், அதுவும் போயிடுத்து. தன்னோட பலத்தை காட்டலாம்னு நினச்சார், அதுவும் இல்லை. அப்படின்னா உடனே என்னாச்சுன்னா சுவாமி பலம் தான். சுவாமி நம்ம பலம்லாம் ஒன்றுமே கிடையாது, அவர் பலத்தை வச்சே அவரை இழுத்துடலாம் எங்கே, அயோத்திக்கு. இதுக்கு தான் சரணாகதின்னு பேர். என்ன பண்ணார்னா பிரபுவோட சரணாரவிந்தத்தில் தடேல்னு விழுந்தார். உங்களை சரணாகதி பண்ணுறேன், நீங்கள் சரணாகதி பண்ணுறவாளை ரட்சிக்கிறவர் இல்லையா, சரணாகதி பண்ணுறவாளோட விருப்பத்தை நிறைவேற்றுறவர் இல்லையா, அதனால அயோத்திக்கு திரும்பிடுங்கோ அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறார். அப்பையும் ராமர் ஆலிங்கனம் பண்ணிட்டு சொன்னார், சரணாகதியோட முதல் லட்சணமே ஆனுகூல்ய சங்கல்பம் தான்ப்பா. யாரை சரணாகதி பண்ணுறோமோ அந்த சரண்யன் எப்படி விரும்புகிறானோ அப்படி நடந்துக்கிறது தான் சரணாகதியோட முதல் லட்சணம். அதனால என் விருப்ப பிரகாரம் நடந்துக்கோ. இதுதானே பண்ணணும். வனவாசம் போகணும், ராஜ்யாபிஷேகம் பண்ணிக்கணும். நான் வேணா 14 வருஷம் வனவாசம் போகிறேன், நீங்கள் வேணா போய் பட்டாபிஷேகம் பண்ணிக்கோங்க அப்படின்ன உடனே ராமர் பரதனை கட்டின்னு விட்டார். எக்காரணத்தை கொண்டு இதெல்லாம் மாற்ற முடியாதுப்பா. பிரதிஜைன்னா பிரதிஜை தான், சத்தியம்னா சத்தியம். நேற்றுக்கே சொன்னேன், ராமாஸ் பிரின்சிபிள் இஸ் நாட் எ பிரின்சிபிள் ஆஃப் கன்வீனியன்ஸ். சும்மா அதை வேணா அப்படி மாற்றிக்கலாமா, அங்கே ஏதாவது லூப் ஹோல் இருக்குமா, அதெல்லாம் கிடையாது இங்கே. அது அவ்வளோதான். அது தர்மங்கிறது வஸ்து தந்திரம். ராமரை பொறுத்த வரைக்கும் தர்மங்கிறது அப்ஜெக்டிவான ஒரு பிரின்சிபிள், ஜோக்கு இல்லை. தர்மங்கிறது நான் வியாஜேன சரையது தர்மம், மகாபாரதம் சொல்கிறது. தர்மத்தை அனுஷ்டிக்க தான் வியாஜத்தை பார்க்கணுமே தவிர தர்மத்தை விடுறதுக்கு வியாஜத்தை பார்க்க முடியாது அப்படின்னு முடிச்சிட்டார். திரஸ்தகாஸ்திரஸ்து பரதா, பரதன் நடுநடுங்கி போயிட்டாரான். சரி, எனக்கு ஆலம்பனம் வேற என்னதான் இருக்குன்னு பார்க்கும்பொழுது, சரி அந்த பலம் இந்த பலம், வசிஷ்ட பலம், ஜாபாலி பலம், பிரஜாபலம், ஸ்வபலம், அப்புறம் சரண்யனோட பலம் எல்லாம் போச்சு. பாதுகா பலம், இதுதான் ஆலம்பனம் கடைசியா அப்படின்னு நினச்சுட்டார் அவர். அதிரோஹாரிய பாதாபியாம் பாதுகே ஹேமபூஷிதே ஏதே ஹி சர்வலோகஸ்யே யோகக்ஷேமம் விதாஸ்யதஹ. அதிரோஹாரிய பாதாபியாம், இந்த பாதுகைகளை கொண்டு ராமச்சரணங்களில் போட்டார். இந்த பாதுகைகளை அடியனுக்கு கொடுங்கள், சர்வலோகங்களுக்கும் இந்த பாதுகைகளே யோகக்ஷேமத்தை வகிக்கும் என்று சொல்றாரே. இப்போ எதுக்கு பாதுகைகளை கேட்கிறார் இவர்? ராஜ்ய பரிபாலனம் பண்றதுல சர்வசமர்த்தர் பரதன். பரதன் நினைச்சா அப்படி ஒரு ராஜ்யத்தை கொடுக்க முடியும், ஆட்சியை கொடுக்க முடியும். பாதுகைகளை எடுத்துட்டு போய் எதுக்கு வச்சுக்கிறார் அப்படின்னா ரகசியம் இருக்கு. நான் ஆள்றேன்னு ஆயிடக்கூடாதான். என்னைக்கும் என் மனசில் நான் ஆள்றேங்கிற பாவம் வந்துடக்கூடாது. பாதுகா சாம்ராஜ்யம் நடக்கிறது, நான் ஆள்றேன், நான் அப்படிங்கிறது ஒன்று உள்ளே உட்காந்துண்டு அது ஆள ஆரம்பிச்சதுன்னா அது என்னையும் கரெக்ட் பண்ணும், சுற்றி இருக்கிறவாளையும் கரெக்ட் பண்ணும். அது மட்டும் இல்லை, அதுலேருந்து வர எனர்ஜி சீக்கிரமே எக்ஸாஸ்ட் ஆகிடும், டயர்ட் ஆகிடும். தனி மனிதர்கள் செய்கிறதெல்லாம் உலகத்திலேயே மிகப்பெரிய லட்சியம்னு நினைக்கிறது என்னென்ன, ஏதோ ஒரு கார் வாங்குறது, ஒரு பில்டிங் கட்டுறது, அவ்வளோதான். ஆனால் சில மகான்களுடைய சரித்திரத்தை பார்க்குறோம், ரொம்ப அனாயாசமாக சில காரியங்களை எக்ஸாஸ்டே ஆகாமல் அவள் பாட்டும் பண்ணின்னு போயிட்டே இருக்கா. அவள் எப்படி பண்ணுறான்னே புரிய மாட்டேங்கிறது. யாரோ சங்கரரை பற்றியே கேட்டா, நான் ஒரு 40 வயசுக்குள்ளே பண்ண முடிகிற காரியமா, ஒரு 2-3 நாள் தான் கேட்டேன். அப்போ நான் சொன்னேன், அதே 40 வயசுக்குள்ளே பண்ணாரே விவேகானந்தர். பட்ன எக்ஸாம்பிள் இதை கேட்டவர் ஒரு லௌகிகர். அவருக்கு என்ன உதாரணம் கொடுக்கறதுன்னு யோசனை பண்ணேன். பெரிய சத்சங்கம் பேக்ரவுண்ட் உடையவர் கிடையாது அவர். மகான்கள்லாம் பண்ணுவாப்பா அப்படின்னு முடிச்சுடலாம், சத்சங்கம் பேக்ரவுண்ட் உடையவாளர் இருந்தார். லௌகிகர் கேட்கும்பொழுது என்ன உதாரணம் கொடுக்கலாம், லைவாக பார். போன நூற்றாண்டில் இருந்தவர் விவேகானந்தர். எத்தனை வயசு இருந்துட்டார்? அந்த வயசில் அவர் பண்ண காரியம் என்ன? அவர் பண்ண காரியம் என்ன? நினச்சி பார்க்க முடியாத காரியம் அது. மகான்கள் சரித்திரத்தில் நடக்கும் அசாத்தியமான விஷயங்கள்லாம் நடக்கும். அசாத்தியமான விஷயங்கள் ஏன் நடக்கிறது அப்படின்னா அவளுக்குள்ள நான் கிடையாது. இந்த நானால எனர்ஜி எக்ஸாஸ்ட் ஆகும்.
அதுவே லோகக்ஷேமார்த்தம், பகவத் முகோல்லாச சித்தியர்த்தம், இதெல்லாம் நம்ம ரிச்சுவலிஸ்டிக்காக டெய்லி அனுஷ்டானத்தில் சொல்லின்னு இருக்கோம். பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம், ஸ்ரீமன் நாராயண பிரீத்தி. வாய் சொல்கிறது, அதை ஃபீல் பண்ணுறதில்ல. ஃபீல் பண்ணனா நம்ம இப்படி இருக்க மாட்டோம், தினம் சாப்பிட்டு தூக்கிட்டு இருக்க மாட்டோம். பெரிய லட்சியங்களுக்கெல்லாம் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அதோட எனர்ஜியே வேறு. நிஜமாகவே நாராயண பிரீத்தியர்த்தம்ங்கிறத ஃபீல் பண்ணி சொல்ல ஆரம்பிச்சிடுவோம்னா மேனேஜ்மெண்ட் சீக்ரெட் இது. அப்புறம் கிளம்புற எனர்ஜியே வேறு. 100 யோஜனை தூரம் தாண்டுவோம். இப்படி உட்காந்துருப்போம், சஞ்சீவனி மலையை கொண்டு வந்து வச்சுருவோம். அது மாதிரி இருக்கும் அதோட எனர்ஜியை பார்த்தேன்னா. இல்லாத போனோன்னா ஒரு மனுஷன் 80 வயசுக்கு 80 நாளைக்கு அயோத்தியா மண்டபத்தில் மகாபாரதம் அப்படின்னு போட்டு உபன்யாசம் பண்ணுறதுலாம் நினச்சி கூட பார்க்க முடியாத விஷயம் தான். ராத்திரி ஆச்சோ இல்லையோ உபன்யாசம், காலம்பர ஆச்சோ இல்லையோ அது அவருடைய கிரந்தத்தை பற்றியே விசாரங்கள், பிரவச்சனம். மத்தியானம் ஆச்சோ இல்லையோ 80 நாளைக்கும் 80 கணபாட்டிகள் ஒருத்தரை கூட மிஸ் ஆகாம 80 பேர் கணபாட்டிகள். ஒரு 80 வைதிகாலை கூட்டிட முடியுமா ஒரு இடத்துல 80 நாளைக்கு? அதுவும் மெட்ராஸில் 80 கணபாடிகள் ஒருத்தருக்காக 80 நாளைக்கு வந்து உட்காந்துண்டு கணபாராயணம் பண்ணியிருக்கா. 80 நாளைக்கு அவரோட கிரந்தத்தை உபன்யாசம் பண்ற அளவுக்கான விஷயம் இருக்கு. 80 நாள் விஷயம் இருக்கு அந்த கிரந்தத்தில். 80 நாளையும் சொல்லி எக்ஸாஸ்ட் பண்ணலை, முடிச்சு விடலை கிரந்தத்தை. 80 நாள் விஷயம் இருக்கு அந்த கிரந்தத்தில். இந்த ஹால் முழுக்க ஜாம் பேக்கடா 80 நாள் உட்கார்ந்து இருந்திருக்கா ஜனங்கள். 1000 பேராவது இருந்திருப்பா, 2000ங்கிறது சில நாள், 1000 1200 பேராவது இருந்திருப்பா ஜாம் பேக்கடா. அவளுக்கு எட்டின தூரத்துக்கு காதல விடுற மாதிரியான பிரவச்சனம் 80 வயசில் பண்ணி ஆகணும். அதுக்கு இடையில ஏகாதசி வந்ததுன்னா அதுலேயே பரனூருக்கு போகிறது. பரனூருக்கு போய் அன்ன ஆகாரம் இல்லாத இருந்து அங்கே கால வேளையில் அபிஷேகங்கள்லாம் பண்ணிவிட்டு அன்றைக்கி ஒரு நாள் ரெஸ்ட்டு அப்படின்னா அன்றைக்கி அங்கே உபன்யாசம் அப்படின்ட்டு திரும்பி வருது. இவ்வளவும் பண்ணது பெரிய விஷயம் இல்லை. இவ்வளோத்தையும் பண்ணிவிட்டு இப்போ நான் சொல்கிற மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் எவ்வளோ பெரிய காரியத்தை பண்ணியிருக்கேன் பார்த்தியாப்பா. 80 நாள் எவன் பண்ண முடியும்? அது மாதிரி ஒரு முறை இது மாதிரி கூட்டத்துலையோ தனியாவோ எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர்கிட்டக்கா அவர் சொல்லின்றதில்லை. மனுஷ சாத்தியம் இல்லை. நினச்சி பார்த்தான்னா மலையை தூக்கினாதாங்கிறது இல்லை, மலையை தூக்கினாதாங்கிறது இல்லை. இதுவே மலையை தூக்கிறது தான். ஆச்சரியமான விஷயம் இல்லையா அது? வைபவம். இது மாதிரி மகான்களுடைய வாழ்க்கையில் தான் பார்க்க முடியும். அது மட்டும் அசாத்தியமாக இருக்கும், சொல்லி மாளாது. அப்படி தான் இருக்கும். ஏதோ சொல்லுவாளே, பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் பாரத போர் நடந்தவாறும் அப்படின்லாம். அது மாதிரி வைபவம். அது எப்படி மகான்கள் சரித்திரத்தில் அது நடக்கிறதுங்கிறதோட டாப் சீக்ரெட் என்ன அப்படின்னா, எங்கேருந்தோ எங்கேயோ போயிட்டேன். நான்கிறது உள்ள இல்லை. அங்கே லோகக்ஷேமங்கிறது இருந்ததுனால், பகவன் முகோல்லாசங்கிறது இருந்ததுன்னா, ஈஸ்வராராதன ரூபமாக நடக்கிறதுன்னு இருந்ததுன்னா, அதுலேருந்து வரக்கூடிய இன்ஃபினிட் எனர்ஜி வந்து அகண்டத்துலேருந்து வருது எனர்ஜி. அது நான்கிறது கண்டிதமாகிடுறது. அகங்காரத்துலேருந்து வர எனர்ஜிங்கிறது இங்கே இந்த மாதிரி எனர்ஜி ஆகிடுறது. அது ஒரு ஏதோ உழைப்பான், ஒரு மோட்டார் சைக்கிள் வாங்குவான், அதிலே டயர்டும், அதில் சுற்றுவான். மோட்டார் சைக்கிள் வாங்கிட்டேன், அவ்வளோதான். வேர்ல்டுலேயே ஹையஸ்ட் அச்சீவ்மெண்ட் அவன் லைஃப்பில் மொத்தத்துக்கு அதுதான், பாவம். இவ்வளோதான். ஆனால் விவேகானந்தர் பண்ணதுங்கிறது வேற. அது அசாத்தியம். அது எங்கேருந்து வரும் அப்படின்னா இந்த ஒரு அகண்டத்துலேருந்து வர வேண்டிய விஷயமா இருக்குது. அது மகான்கள் சரித்திரத்தில் பார்க்குறோம். அவள் அதை பெருசாக சொல்லிக்க, சின்ன ஆளாக இருந்தானா சின்னதாக என்னத்தையோ பண்ணிவிட்டு, சின்னதாக இதோ அதை பண்ணேன், இப்படி பண்ணேன், அப்படி பண்ணேன், இப்படி பண்ணேன்பா. இவாள்லாம் அதை பெருசாக பேசவும் மாட்டாள், பேசிக்கவும் மாட்டாள். அது மாதிரி இங்கே தான் பகவத்பாதாவோட வார்த்தைக்கு இப்படி அர்த்தம் பண்ணணும்னு தோன்றுறது. விளையாட்டாக சொல்லிட்டார் அவர், என்ன ஆழமோ அது. பக்தி கிம்ன கரோதி, பக்தியால் எதை தான் செய்ய முடியாது. பக்தி வியாசராயருடைய பக்தி தபசு தான் விஜயநகர சாம்ராஜ்யம், கிருஷ்ணதேவராயனுடைய ஆட்சி. சமர்த்தராமதாசருடைய பக்தி தான் சிவாஜி மகாராஜாவோட ஆட்சி, இல்லையா? பக்தி கிம் ந கரோதி அப்படிங்கிறது அதுதான். இங்கே இவ்வளோ பெரிய மட்டம் இருக்கே, 1000 மகான்களை 1000 சாதுக்களை வச்சு வாழ வைக்கிறதே. மணிராம்தாஸ் பாபா சாவனி ஒரு சாமானியனுடைய மட்டம். அது 5 பைசா கையில் இல்லாதவனுடைய மட்டம்.
எவ்வளோ பெருசாக நடக்கிறது இன்றைக்கி. 1000 சாதுக்கள் இங்கே வாழறா, ராமாயண பாராயணம் பண்ணுறா அயோத்தியாவில். இவ்வளோ ஜேன்னு இன்றைக்கி வைபவமாக இருக்குது அப்படின்னா அது அவருடைய அந்த மணிராம்தாஸ் பாபாவினுடைய அந்த ஒரு தபஸ், இந்த ஒரு நிஷ்டை. அதுதான் ஆஞ்சநேய சுவாமி வந்து அவருக்காக வேலையை செய்வார். நான் செய்யலை, ஹனுமார் செய்யறாருங்க. அது மாதிரி தான் நான் செய்யலை, பாதுகை செய்யறதுங்கிற பாவம். அதுக்காக தான் பாதுகைகளை வாங்கிட்டு போய் ஏதேஹி சர்வலோகசிய யோகக்ஷேமம் விதாசியதா. பிரபுவனிடத்துலேயே அந்த பாதுகைகளை வாங்கின்னு அந்த பாதுகைகளை சிரசு மேலே தரிச்சு கொண்டு போய் சகார செய்வ உத்தம நாகமூர்தனி சத்ருஞ்சய யானைக்கு மேலே அந்த பாதுகையை வச்சாராம். திருப்பி வந்தார், என்னவோ ஒரு வேகம் வந்தது, ராமருடைய சரணதூடியில் உருண்டு புரண்டார், பிரதட்சணம் பண்ணார். அப்பையும் கூட ராமர் பரத்வாஜரே பண்ண உபதேசம் தான் இருந்தாலும் ராமர் பண்ணுறார். திருடமாக இருக்கட்டுமே என்ன, மடியில் உட்காத்தி வச்சுன்னு சொல்கிறார், மாதரம் ரட்ச கைகேயீம் மா ரோஷம் குரு தாம் பிரதி. கைகேயிமாவை பார்த்துக்கோப்பா, அவளிடத்துல எதுவும் கோபமாக நடந்துக்காதேன்னு சொல்கிற மாதிரி ஆயிடுத்து ராமருக்கு. சுமந்திரன்ட்ட அவர் சொல்லி அமிச்சது கௌசல்யம்மாவை பார்த்துக்கோன்னு பரதன்ட்ட சொல்லுன்னு. இங்கே அவர் சொல்கிறது கைகையம்மா பரதனை பார்த்ததுக்கப்புறம் கைகையம்மாவை பார்த்துக்கோப்பா, அவள்கிட்ட ரோஷத்தை காட்டாதே. மயாச்ச சீதையாச்சைவ சப்தோசி, இது என்னுடையவும் உனது மன்னியினுடையவும் ஆணை அப்படின்னு விட்டார். கடைசி வார்த்தை இதுதான். ராமர்கிட்ட விடையை பெற்றுண்டு பரதன் கிளம்புறார். கிளம்பி என்ன பண்ணார் அப்படின்னு கொஞ்சம் தூரம் போகிறார், திரும்பி பார்க்குறார், கொஞ்சம் தூரம் போகிறார், திரும்பி பார்க்குறார். அவ்வளோ சுலபமாக ராமரை விட்டுவிட்டு போயிட முடியுமா? பரதன் போகிற வரைக்கும் ராமர் நின்றுட்டே இருந்தாராம். ரொம்ப தூரம் போயாச்சு பரதன் உடனே தான் தன்னுடைய ஆசிரமத்துக்குள்ளே பிரவேசிக்கிறார். அப்பையும் ருதன்னு குட்டீம் சுவாம் பிரவிவேசராமஹா, கண்களில் கண்ணீரோடு உள்ளே பிரவேசித்தார். பரதன் சித்திரக்கூட்ட பரிக்கிரமா பண்ணுறார். இங்கே வால்மீகி ராமாயணத்துலேயே வர விஷயம். இங்கே பிரதட்சிணம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நேர கிளம்பி பரத்வாஜாசிரமத்துக்கு வந்து அயோத்தியாவில் வந்து நுழைஞ்சா சூன்யமான அந்த ராஜபவனம், அப்பாவும் இல்லை, சகோதராலும் இல்லை, யாருமே இல்லாத பவனத்தில் இருக்க பிடிக்கல பரதனுக்கு. அதனால பிரஜைகளை பார்த்து சொன்னார், நான் ஏற்கனவே பிரதிஜை பண்ணியிருக்கேன், அண்ணா திரும்பி வராத வரைக்கும் நான் எங்கேயாவது கிராமப்புறத்தில் ஓரமாக ஒதுங்கி தான் இருப்பேன் அப்படின்னு. அதனால அங்கே போகிறேன். நந்தி கிராமம்னு ஒரு குக்கிராமம், அதில் ஒரு குடில் அமைத்து கொண்டு இருக்கலாம்னு இருக்கிறேன். வசிஷ்டரே இங்கே சொல்கிறார். வசிஷ்டருக்கு அந்த காம்பீரியம், ராமர் சொல்கிறது தான் வசிஷ்டர் வாஸ்தவத்தில். போகாதப்பான ஆரம்பிக்கல. தீதாம் 14 வருடங்கள் கழித்து இந்த பாதுகைகளை ராமார்ப்பணம் பண்ணிவிட்டு ராமச்சரணங்களில் சேர்த்துட்டு உண்டு அப்பாவனுடைய பிரதிகையும் நிறைவேற்றி கொண்டு பாதுகைகளில் சிம்மாசனத்தில் பாதுகைகளை எழுந்தருளை பண்ணி பாதுகைகளுக்கே பட்டாபிஷேகம் பண்ணி சத்திரசாமராதி உபசாரங்கள் எல்லாம் பாதுகைகளுக்கே பண்ணி பாதுகாராஜ்யம் நடக்கிறதாக பாவிச்சுண்டு விசேஷமாக ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கார். ஏதாவது உபாயனங்கள் வந்தாலும் பாதுகேட்டை எடுத்து வச்சுட்டு தான் பார்ப்பாராம். ராமர் வரக்கூடிய நாட்களை எண்ணின்னு இருப்பாராம். இன்னும் 14 வருஷம், இன்னும் 13 வருஷம் 2 மாதம் 10 நாள், இன்னும் 12 வருஷம் 4 மாதம் 15 நாள் அப்படின்னு எண்ணின்னு இருப்பாராம். ராமபாதவு உபஸ்பிருசன்னு நந்திகிராமே அகரோத்ராஜ்யம் ராமாகமன காங்ஷையா அப்படின்னு ராமச்சரணங்களை தொட்டுண்டே ஹிருதயத்தினால ராமச்சரணங்களை தொட்டுண்டே நந்தி கிராமத்தில் இருந்து ராஜ்ய பரிபாலனம் பண்ணுறார். என்னைக்காவது ராம விரகம் ரொம்ப உச்சகட்டத்துக்கு போயிடுத்துன்னு ஹோனு கதறிண்டே அந்த பாதுகைகளில் சிரசை வச்சுண்டு கதறின் மூர்ச்சி ஆகிடுவார். அவரோட தியானத்தில் ராமர் பிரத்யட்சமாகி சீதையோட கூட நாங்கள் இங்கே தான்ப்பா இருக்கோம் அப்படின்னு பரதனை சமாதானப்படுத்துவாளாம். இப்படியே அவருடைய லைஃப் ஓடின்னு இருக்கு. பரதன் ஊருக்கு போன உடனேயே ராமருக்கு மனசு இல்லை. இஹமே பரதோ திருஷ்டா மாதரஸ்ச சனாகராக, இங்கே தான் பரதனை பார்த்தேன், இங்கே தான் அம்மாக்களெல்லாம் பார்த்தேன், இங்கே தான் அயோத்தி மக்கள்லாம் வந்திருந்தா, இந்த ஸ்மரணையாகவே இருக்குது. அதனால் அவரால் சித்திரக்கூடத்தில் இருக்க முடியல. கிளம்பிடலாம் என்று தோன்றுகிறது. அதே சமயத்தில் அங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது. ராட்சசாளுடைய வியாப்தி, ராட்சசால் வியாபிச்சு முதல்ல எங்கேயோ லங்கையில் இருந்துட்டு இருந்தா. அப்புறம் அங்கேருந்து அவளோட வியாப்தி இப்படி மெல்ல ஜனஸ்தானம் வரைக்கும், ஜனஸ்தானத்தில் உட்காந்து தண்டகாரண்யத்தில் அவள் பண்ணாத அட்டூழியம் கிடையாது. அவ்வளோ குரூரமாக நடந்துக்கிறா. தண்டகாரண்யத்தில் இருக்கிறவாளுக்கு இப்போ சித்திரக்கூட்டம் வரைக்கும் ஆஃப்லேட் ஒரு வியாப்தி வந்து கொடுத்தான். திடீர்னு சித்திரக்கூட்டத்துக்கு வர்றது, ரிஷிகளை அடிக்கிறது, துவம்சம் பண்ணுறது, இதெல்லாம் ஆரம்பிக்கிறது இப்போ மெல்ல மெல்ல. அதனால் அங்கே உள்ள முனிவர்கள்லாம் சித்திரக்கூட்டத்தை விட்டு கிளம்புறா.
கிளம்பும் பொழுது அவள் கிட்டக்க வந்து ராமர் விழுந்து சேவிச்சு கைகளை குவிச்சுண்டு, நீங்கள்லாம் எங்கே இப்படி ஏன் கிளம்பிட்டேள்னு கேட்குறார் ராமர். விஷயத்தை சொன்னா, கரதூஷணாலோட தொல்லை தாங்க முடியலப்பா, அதனால கிளம்புறோம். மேலே மேலே அவள் இங்கே வியாபிக்க ஆரம்பிச்சுடுவா அப்படிங்கிற ஒரு பயம்தான். நீயும் இங்கே இருக்கிறது அவ்வளோ உச்சிதம் கிடையாது, வேணும்னா நீயும் எங்களோட வந்து விடலாம் அப்படின்னு அவள் சொல்கிறா. நாங்கள் இப்படி வடநாடு, அதாவது நைமிஷாரண்யத்துக்கோ கண்வாசிரமத்துக்கோ இது ஹிமாலயத்துக்கோ அப்படி போயிடுவோம் நாங்கள். அங்கே அவள் வந்துட்டா யார்? கரதூஷணாள். அந்த அந்த கேள்விக்கு பதில் இல்லை இங்கே. அங்கேயும் அவள் வந்துவிட்டா அந்த கேள்வி இருக்க, அந்த கேள்விக்கு என்ன பதில்? அது அவகிட்ட கிடையாது. ராமரும் கேட்கல. நீயும் வரணும்னா வரலாம்னா அவ, இவரோ அவள்கிட்ட ரொம்ப மதிப்பு உடையவர். வரணும்னா வரலான்னு ஒன்று, இவருக்கோ போகணுங்கிற சங்கல்பம் கிடையாது. அதனால அவளை பார்த்து இல்லை நான் வரத்துக்கு இல்லை நீங்கள் போங்கோ அப்படிலாம் சொல்ல மாட்டார். ரொம்ப மதிப்புடையவர். அவர் பழகிற விதமே அலாதி. நீயும் வரணும்னா வரலாம்ப்பா அப்படின்ன உடனே அப்படி கையை கூச்சுட்டார். கையை கூச்சுட்டே என்ன அர்த்தம்? நீங்கள் போகலான்னு அர்த்தம். முடிஞ்சு போயிடுது. அவளும் கிளம்பிட்டா. கொஞ்சம் சுமாரான ரிஷிகள் வாழலாம், என் அபிப்பிராயம். பிரபுவோட ஆழம் புரிஞ்சுட்டுவான்னா அது வேறு விதமாக இருப்பாவா? ராமச்சந்திர பிரபு சித்திரக்கூட்டத்தில் எழுந்தருள் இருக்கும்பொழுது இப்படி கிளம்ப மாட்டா. கஷ்டம் ஏதாவது வந்தால் கூட அவர்கிட்ட போய் விண்ணப்பிச்சு பாலே தவிர இப்படி கிளம்ப மாட்டா. கிளம்பி போயிட்டா. அவளுக்கு என்ன புரிஞ்சுதோ ராமர்கிட்ட உள்ள பக்தி வாத்சல்யத்தினால நீயும் வேணால் கிளம்பலாம் மாதிரியா பேசுவார் ராமர்கிட்ட போய். அவரோட பிளான் என்ன, அவர் சங்கல்பம் என்ன, எதுக்காக வந்திருக்கார் அவர், அதெல்லாம் தெரிஞ்சுக்காத மனுஷன். சரபங்கர சுதீஷ்ணர் அளவுக்கான மகாத்மியம் இல்லாதவான்னு தெரியறது இவா இப்படி பண்ணுறதை பார்த்து. அவா வேற, அவா விஷயம் வேற. அவா விஷயத்தை தான் அந்த சர்க்கம் முடிவில் சொல்லி முடிக்கிறார். ராகவம் ஹி சததம் அனுகதாக தாபசாகா ச ஆர்ஷச்சரித்த திருத்தகுணாக அப்படின்னு இந்த சர்க்கம் முடியறது. அந்த டைப் ஆஃப் ரிஷிகள் வேற. இவாள்லாம் அங்கேன்னு போன அப்புறம் அடுத்த சர்க்கம் ஆரம்பம். ராமரும் கிளம்பிட்டார். அட கிளம்பிட்டாரா? கிளம்பினார் அப்படின்னா அவளோடையே கிளம்பியிருக்கலாமே. அவள் கிளம்பின திசை வேற, இவர் கிளம்புற திசை வேற. அவள் எங்கே கிளம்பினா? மேலே ஹிமாலயத்துக்கு போகிறா. ராமர் எங்கே போகிறார்? மேலே கரதூஷணால் எந்த ஊரில் இருக்காளோ ஜனஸ்தானம், அந்த ஜனஸ்தானத்தை நோக்கி நடந்தார். அது ஏன்? அவள் பிரின்சிபல் வேற, இவர் பிரின்சிபல் வேற. அவள் பிரின்சிபல் என்ன? துஷ்டனை கண்ட தூர விலகு. இவர் பிரின்சிபல் என்ன? துஷ்டனை கண்ட தூர விலக்கு. அதான் அதுக்காக கிளம்புறார். அபாரணீய கோதண்டபாணியாக கிளம்புறார். ஜாம் 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 ஜாம்னு கிளம்பி தண்டகாரண்யத்துக்குள்ளே பிரவேசிக்கணும். பிரவேசிக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு மேலே அவர் அத்ரி மகர்ஷியோட ஆசிரமத்துக்கு வரார். சோத்ரேராசிரமமாசாத்யே தம்பவந்தேகே மகாயசாஹா சச்சாபி பகவான் அத்ரிஹி புத்திரவத்து பிரத்யபத்யதே. சீதா லக்ஷ்மணர்களோட கூட ராமர் வந்து அத்ரி மகர்ஷியை நமஸ்காரம் பண்ணுறார். நமஸ்காரம் பண்ண உடனே அவரும் ராமரை புள்ளையாக ஏற்றுக்கிறார், சீதையை மாட்டு பொண்ணாக ஏற்றுக்கிறார். இங்கே ரசமாக ஒரு விஷயம் ஸ்ரீ அண்ணா சொல்லுவார். புராணாந்தரத்தில் தத்தாத்திரேயர் தான் அத்ரியோட புத்திரர். தத்தாத்திரேயரை பகவான் நாராயணனோட அவதாரம்னு புராணங்கள்லாம் சொல்கிறது. நாராயணனையே புத்திரனா பெத்தாச்சு. இருந்தாலும் கூட அத்ரிக்கு ஒரு குறை இருந்து தான். தத்தாத்திரேயர் அவதூதராக போயிட்டார், பரமஹம்சராக போயிட்டார். ஆற்றுக்கு ஒரு மாட்டு பொண்ணு வரணுமே அப்படின்னு அத்ரிக்கு ஆசையாக இருந்து தான். அந்த ஆசையை நிவர்த்தி பண்ணி வைக்கணுங்கிறதுக்காக இந்த அவதாரத்தில் நல்ல கிரகஸ்தனா சீதையாகிய மாட்டு பொண்ணையும் அழைச்சிண்டு வந்திருக்கார் பிரபு. சச்சாபி பகவான் அத்ரிஹி புத்திரவத்து பிரத்யபத்யதே. பிள்ளையையும் மாட்டு பொண்ணையும் ஏற்றுக்கிற மாதிரி ஏற்றுக்கிறார் அத்ரி மகர்ஷி சீதாராமாவை லக்ஷ்மணனையும். அவளோட உட்காந்து அழகாக பேசிகிட்டே இருக்கார். பாசத்தின்னேல கிரந்தத்தில் இருக்கிற மாதிரி பேசின்னு போகிறேன். வா அவா 3 பேர், இவா 3 பேர், இவா 2 பேர். அத்ரி அனசூயையும் வாசத்தினில உட்காந்துட்டு சீதாராம லட்சுமணோட பேசின்னு இருக்கா. பேசின்னு இருக்கும் பொழுதே அனசூய அம்மா உள்ளே எழுந்துட்டு போனா.
உள்ளே இருந்துன்னு போன உடனே எதுக்காக போனாங்கிற குறிப்பை தெரிஞ்சுட்டு அத்ரி சீதையை பார்த்து, அனசூயம்மாவை போய் பார்த்து பேசுமா, தனியாக சீதையோட ஏதோ பேசணும்னு விரும்புகிறான். அதுக்காக அனசூயம்மா ரொம்ப பெரிய தபஸ்வினி, அத்ரியே சொல்கிறார், ரொம்ப பெரிய தபஸ்வினி, 10 வருஷ காலம் ஜல கஷ்டம், அம்மாவோட தபஸுனால தான் ஜலம் வந்தது, அவசியம் அந்த தபஸ்வினியோட நீ போய் பேசணும் என்று சீத்தை கிட்ட சொல்கிறார் அத்ரி. உடனே சீத்தை ராமரோட முகத்தை பார்க்குறா. ராமர் உடனே உள்ளே போய் பேசிட்டு வாம்மா அப்படிங்கிறார். உடனே சீதை உள்ளே வரா. தபஸ்வியோட வீடு எப்படி இருக்கும்? அக்னிஹோத்திர சாலையில் அம்மா உட்காண்டிருக்கா, 2வது அக்னி மாதிரி உட்காண்டிருக்கா. சித்திலாம் வலிதாம் விருத்தாம், வயசானவோ, முடியெல்லாம் நிறச்சி போயிருக்கு, வாழைப்பழம் மாதிரி இருக்கலாம். பிரவாத்தே கதளீமிவே அப்படின்னு. அப்பேற்பட்ட அம்மா நமஸ்காரம் பண்ணால் அவ்வளோ தொண்டுகழம். இவ்வளோ குழந்தை, 18 வயசு குழந்தை சீதை. இந்த குழந்தைய ஆலிங்கனம் பண்ணிட்டு உச்சி முகர்ந்து மடியில் உட்காத்தி வச்சுட்டா. சீதையை பார்த்து சொன்னா, தியக்த்வா ஞாதி ஜனம் சீதே மானமிருத்திம் ச பாமினி அவருத்தம் வனே ராமம் ஏகாத்வம் அனுகச்சசி ஏ நகரஸ்தோ வனஸ்தோ வா சுபோ வா யதி வா அசுபஹ யாசாம் ஸ்திரீணாம் பிரியோ பர்த்தா தாசாம் லோகாஹ மகோதயாஹ. எல்லா பந்துக்களையும் விட்டுவிட்ட, பரிவாரத்தையும் விட்டுவிட்ட, அயோத்தியையும் விட்டுவிட்ட, மிதிலையும் விட்டுவிட்ட, எல்லாத்தையும் விட்டுட்டு ராமன் பின்னாடி வந்துட்டியம்மா நீ. அந்த அளவுக்கு ராமர் இடத்துல உனக்கு பக்தி பிரியம். பதிவிரதைகள்லாம் அப்படி தான் இருப்பா. பர்த்தா நகரத்தில் இருந்தாலும் சரி, காட்டில் இருந்தாலும் சரி, அவன் மங்களமானவனாக இருந்தாலும் சரி, அமங்கலமானவனாக இருந்தாலும் சரி, பாக்கியம் உள்ள பர்த்தா அமையலாம், சில சமயத்தில் துர்பாகியம் உடைய பர்த்தா கூட அமையலாம். ஏதாவது ஒரு சாமான் எடுத்து டபால்னு போட்டுருவான், கீழே விழுந்துடும், உடஞ்சிடும், அவன் தொட்ட இடம்லாம் உருப்படாத போயிடுங்கிற மாதிரி பர்த்தாவாக இருந்தால் என்ன பண்ணுறது? அது மாதிரி அமைஞ்சா கூட அவருக்கு ஈடு எனக்கு உண்டா அப்படின்னு சொல்லக்கூடியவளாக சுபோவா எதிவா அசுபா இருந்தாலும் அந்த பர்த்தாவை கொண்டாடக்கூடியவளாக ஒரு பதிவிரதை அப்படிங்கிறவ இருப்பா. பதிவிரதையினுடைய பெருமை இது, பதிவிரதையினுடைய அருமை இது. நீ இப்படி கஷ்டப்படுற பர்த்தா கூடையும் நீ காட்டுக்கு வந்துவிட்டையே, எவ்வளோ பெரிய விஷயம். சீதாதேவி சொன்னா, அது என்னமா பெரிய விஷயம்? யத்யப்யேஷ பவேத் பர்த்தா மமார்யே விருத்தவர்ஜிதா அத்வைதம் உபசர்த்தவ்யா ததாப்யேஷ மயா பவேத். எவ்வளவோ ஸ்திரீகளுக்கு பர்த்தா கொடியவனாக இருந்தாலும் அந்த பர்த்தா விடமாட்டேன்னு கூட இருக்கா. அவன் படுற கஷ்டங்களுக்கெல்லாம் தோள் தாங்கிறா. அப்படி இருக்கும் பொழுது இவரோட நான் இருக்கிறது ஒரு பெரிய விஷயமா? அவர் காட்டுக்கு கிளம்பும்பொழுது நீங்கள் பார்த்துருக்கணுமே, அங்கே உள்ள புல், எறும்பு, ஈ உள்பட எல்லாம் அவரோட கிளம்பி எடுத்து. அப்பேற்பட்ட பர்த்தா என்னோட பர்த்தா. கிம் புனர்யா குணஸ்லாக்யா சானுக்ரோஷா ஜிதேந்திரியா ஸ்திரானுராகோ தர்மாத்மா பித்ருவத் மாத்ருவத் பிரியா. ராமச்சந்திர பிரபு எப்பேற்பட்டவர்? குணஸ்லாக்யா, குணங்களால் ஸ்லாகிக்க தகுந்தவர். குணஸ்லாக்யா சானுக்ரோஷா கிருபாளு, ஜிதேந்திரியா புலன்களை வென்றவர், ஸ்திரமான பிரேம உடையவர், ஸ்திரானுராகா, தர்மாத்மா, அப்பாவை போலையும் அம்மாவை போலையும் பிரியமானவர். இவ்வளவு குணங்களை ராமருக்கு சீதை சொல்கிறா. இது வெறுமனை இப்படி சொன்னால் போராது. வியாக்கியானம் இப்போ நான் வெறுமனா அனுவாதம் பண்ணிட்டேன், அனுவாதம் பண்ண போராது. என்ன தோன்றுகிறது எனக்கு, இவ்வளவு குணங்களும் ஒரு பதியோட குணம், ஆதர்ச பர்த்தாவோட குணம். அது ஒரு பர்த்தா எப்படி இருக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல சீத்தம்மா சொல்கிற ஒரு ஸ்லோகம் போதுமானது. கிம் புனர்யா குணஸ்லாக்யா. அதாவது இதில் எல்லாமே பத்னியை வச்சுட்டு பார்க்கணும். ஜிதேந்திரியான புலன்களை வென்றவன், அது போராது. ஜிதேந்திரியா அப்படின்ன தன்னுடைய பத்னியை தவிர வேற எந்த பெண்மணிட்டையும் காமம் வராதவன் அப்படின்னு அர்த்தம் பண்ணணும்.
ஸ்திரானுராகா, ஸ்திரமான அன்பு உடையவன் என்ன அர்த்தம்னா, இன்றைக்கி ரொம்ப அன்பாக பழகுவான், நாளைக்கு வெறுத்துடுவான் அப்படின்னு இல்லாமல் பொறுப்பாக ஜன்மா முழுக்க துணைவனாக நிற்பான்னு அர்த்தம் பண்ணணும். ஸ்திரானுராகா. சானுக்ரோஷா, கருணை உள்ளம் படைத்தவன்கிறது. கருணை என்ன, ஜடாயுட்டையும் கருணையை காட்டுறவர், குஹன்ட்டையும் கருணையை காட்டுறவர்னு அர்த்தம் பண்ணக்கூடாது. இங்கே என்ன அர்த்தம்னா, மனைவியின் இடத்துல கருணை காட்டுறவன் அர்த்தம் பண்ணணும். மனைவிட்ட கருணை காட்டுறவனா? மனைவிட்ட அன்பு இருக்கும், அஃபெக்ஷன் இருக்கும் இல்லையா, ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும். மனைவிங்கிறது கருணைக்கான ஸ்தானம் இல்லையே, கஷ்டப்படுறவா தான் கருணைக்கான ஸ்தானம். மனைவியின் இடத்துல கருணை உடவுன்னு அர்த்தம் பண்ணிவிட்டு மனைவியை கொஞ்சம் கீழே இறக்கிட்ட மாதிரி ஆகிடும். வேதத்தில் வந்து மனைவிங்கிறது ஃப்ரெண்டு ஸ்தானம் தான். சகா சப்தபதாபவ அப்படின்னு தான் வேதம் சொல்கிறது. அப்படி இருக்கும்பொழுது அதை எப்படி மனைவியின் இடத்துல கருணைன்னு அர்த்தம் பண்ண முடியும்னா பண்ண முடியும். ஸ்திரீகளுக்குன்னு சில சிரமங்கள்லாம் உண்டு லைஃப்பில். அதெல்லாம் நமக்கு விளக்கணும்னு அவசியம் இல்லைனா, சில சிரமங்கள் அவள் லைஃப்பில் தனியாக ஸ்பெஷலாக உண்டு. புருஷாளுக்குன்னு இல்லாத சில சிரமங்கள்லாம் ஸ்திரீகளுக்கு அப்படின்னு ஸ்பெஷலாக இருக்கிறதுனால தான் சட்டத்திட்டங்கள்லையோ எல்லாத்துலேயும் அவளுக்கும் தனி. அவளுக்கு ஏன் ஸ்பெஷல்லா, அவளுக்கு ஏன் ஸ்பெஷல் மெடிக்கல் எல்லாம் ஏன் அவளுக்கும் தனியாக இருக்குது எல்லாத்துலேயும். தர்மசாஸ்திரத்தில் கூட ஸ்திரீ தர்மம்னு ஏன் தனியாக இருக்குது, இது எல்லாமே ஏன் இருக்குது அப்படின்னா அவளுக்கான சில யூனிக் ஃபீச்சர்ஸ் இருக்க தான் செய்கிறது. அதில் அவளுக்குன்னு படுற கஷ்டங்கள் சிலதெல்லாம் தனியாக இருக்க தான் செய்கிறது. அதெல்லாம் புரிஞ்சுட்டவர்னு அர்த்தம். ஒரு பர்த்தான்னு இருக்கிறவன் அதுவே புரிஞ்சுக்காமையே கூட இருக்கலாம். அவள் கிடக்கா, அவளுக்கு என்ன கஷ்டங்கள் வருதோ அதை பற்றியே கொஞ்சம் கூட கண்டுக்காமல் புரிஞ்சுக்காமல் இருக்கக்கூடிய பர்த்தா கூட உண்டு உலகத்தில். அவள் தான் நிறைய பேர். ஆனால் அதெல்லாம் புரிஞ்சுட்டவருங்கிறது தான் இங்கே சாணுக்ரோஷா, ஸ்திரானுராகா, தர்மாத்மா. அப்புறம் மாத்ருவத்து பித்ருவத்து. எவ்வளோ உத்தமையான ஸ்திரியாக இருந்தாலும் புக்காத்துக்கு வரும்பொழுது பிறந்தாத்தை விட்டுட்டு வந்திருக்கோமேன்னு ஒரு குறை இருக்க தான் இருக்கும். பிறந்தாத்தில் உள்ள ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாது புக்காத்தில். அந்த குறைய கொஞ்சம் கூட இல்லாத அளவுக்கு என்ன சொல்லலாம், ஒரு செக்யூரிட்டி கொடுக்குறார், ஆர் ஒரு குஷன் கொடுக்குறார். என்ன சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு. ராமச்சந்திர பிரபு அதுதான் இங்கே பித்ருவது மாத்ருவது பிரியா, அப்பாவை போலையும் அம்மாவை போலையும் பிரியமானவராக இருக்கார் என்று அற்புதமான ஸ்லோகம் அது. இதை கேட்டுவிட்டு அனசூய அம்மாவோட கண்ணில் கண்ணீர் வந்து தான். சீதையை ஆலிங்கனம் பண்ணிட்டா, உன்னை பற்றி ஒரு ஸ்துதி பண்ணேன், அதையும் அவர் பேரில் மாற்றி விட்டேயம்மா. எப்பேற்பட்ட பதிவிரதா நீ, அந்த கிரெடிட்டும் அவருக்குத்தான்னு முடிச்சுட்ட நீ. பதிவிரதா என்ன உன்னை தான் பார்க்குறேன். இப்படி எனக்கு ரொம்ப நாளாக ஒரு விஷயம் கேட்கணும்னு ஆசை. என்னென்ன சீதா சுயம்பரம்னு உலகமே பேசுறது. அந்த சுயம்பரம் உனக்கு எப்படி நடந்ததுன்னு கேட்கணும். இந்த ஊர்லேலாம் கூட நிறைய பேர் போயிருந்தா. நம்மளும் போகலாமா, நிறைய பேர் சீதா கல்யாணத்துக்கு போயிருக்காளே அப்படின்னு கேட்டேன். பேசாமல் இரு, ராமரே இங்கே வருவர் அப்படின்னு வாசலில் ஒரு தாத்தா உட்காந்துருக்காரே சொல்லிட்டார். அப்புறம் அவர் சொன்ன மாதிரியே நீங்கள் பார்த்தா நீங்கள்லாம் நீங்களே வந்து விட்டீங்க. அதனால எனக்கு அந்த சுயம்பரம் எப்படி நடந்ததுங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்குறாளாம் அனசூய. அப்படி கேட்ட உடனேயே சீதாதேவி தன் வாயாலேயே முத்தான வார்த்தைகளால் தனது சுயம்பரம் எப்படி நடந்ததுங்கிறத சொல்கிறா. இங்கே ஜனக மகாராஜா உழுது கொண்டிருந்தார் யஜ்ஞ விஷயமாக. உழுது கொண்டு இருக்கும் பொழுதே பூமியிலேருந்து குழந்தை வந்து தான் தோன்றித்து. அந்த குழந்தைய கையில் வாங்கி பார்க்குறார். அதில் உள்ள மண்ணெல்லாம் இப்படி எடுத்தார். அனபத்தியேன து ஸ்னேகாத்து அங்கமாரோப்பிய வீரியவானு மமேயம் தனயே தியுக்த்வா ஸ்னேகோ மயி நிபாதிதா. அந்த குழந்தை இத்தினூண்டு குழந்தை அதை எடுத்து மடியில் வச்சுண்டு அது முழிச்சு பார்க்குறது அப்பாவை. சுருளான கேசங்கள், உருண்ட முகம், அதை எடுத்து மடியில் வச்சுன்னு லாலனை பண்ணி இது என்னோட குழந்தை அப்படின்னு அது இடத்துல ஒரு வாத்சல்யத்தை காட்டினார். அந்தரிக்ஷேச்ச வாகுக்தா பிரதிமா மானுஷி கிலேயே வயோ திருஷ்டுவா துமே பிதாகா சிந்தாம் அபியகமன் தீனஹா வித்தநாசாதிவாதனஹா. நல்ல இடத்துல கல்யாணம் ஆகணுமேனு கவலையும் படுறார்.
அப்போ தான் சுயம்பரத்துக்கு ஏற்பாடு பண்ணுறார் சிவதனுஷ். இந்த தனுஷை யார் நானேற்றாலோ அவளுக்கு என் பொண்ணை கொடுக்குறேன். அவாவா வரா வந்துவிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு போய்ட்றா. தனுஷை நானேற்ற போகிறேன்னு உற்சாகமாக தான் வருவா. சில பேர் நமஸ்காரம் பண்ணிட்டு போய்ட்றா, சில பேர் தம் கட்டின்னு இழுத்து பார்க்குறா. இந்த இடம் அந்த இடம்லாம் பிடிச்சுன்றது, மூச்சு திணறி அவளுக்கு வாயு வந்துடுறது, அவள் கிளம்பிடுறா. இன்னும் சில பேர் என்ன பண்ணுறா அப்படின்னா பிடிச்சி மெல்ல தூக்கின்னு அவள் மேலேயே போட்டுன்றா. அப்புறம் ஸ்ட்ரெச்சரில் வச்சு தூக்கின்னு போயிட்டா, அவள் ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணிட்டா. இது மாதிரி ஒவ்வொருத்தர் படுற பாடு. அதுக்குள்ளே ஒரு ராஜகுமாரன் அவன் வந்து அந்த ஊரில் ஒரு ஓரமாக ஒரு பாட்டி யாத்திரை தங்கின்னு இருக்கான். ஏன் பாட்டி, இங்கே ஏதோ ஒரு வில்லு இருக்காமே, அதை பற்றி எல்லாரும் பேசிக்கிறாளே, என்ன வில்லு இது, அதை ஏன்பா கேட்குறேன். ஒருத்தன் வர்றதும் மேலே போட்டுக்கிறதும், இன்னும் ஒருத்தன் தம் கட்டி இழுத்து அதனால் வாயு பிடிச்சிக்கிறதும், இதெல்லாம் கேட்டான். அவள் எல்லாமே அப்படி ஆயிட்டாளா, என் கதை என்ன இருக்குது, நான் என்னத்துக்கு அங்கே போனோம் அப்படி மனசில் நினச்சான். பாட்டி, நானும் அதுக்காக வந்தவன் தான், இது ரகசியமாக இருக்கட்டும், நான் இந்த ஊருக்கு வந்தேன்னே தெரிவிக்க வேண்டாம். நான் ஃபஸ்ட்டு பஸ்ஸு டிக்கெட் கிடச்ச உடனே கிளம்பிடுறேன், நாளைக்கு விடிகாலத்தால் யாருக்கும் தெரியாத கிளம்பிடுறேன் அப்படின்னு கிளம்பி போயிட்டானா. இன்னொரு ராஜகுமாரன் அங்கேன்னு வந்தான். வந்து வில்லோட கிரேஞ்சரை பார்த்தான், ஆடி போயிட்டான். ஒரு நமஸ்காரத்தை பண்ணான். நான் வெறும் தரிசனத்துக்கு தான் வந்தேன், என்ன நான் சிவபக்தன், சிவதனுசை தரிசனம் பண்ணிட்டு போகலான்னு வந்திருக்கேன் அப்படின்னா அவன் கிளம்பி போயிட்டான். இப்படி ஒவ்வொருத்தராக போயின்ட்டு இருந்தா. அப்போ வந்தாரே பார்க்கணும். எப்படி வந்தார் தெரியுமா? பதிம் வீரியவதாம் வரம் கோதண்டபாணி வந்தார். வந்து அனாயாசமாக விஸ்வாமித்திர அழைச்சின்னு வந்தார். அனாயாசமாக வந்து நான்கையரை ஏற்றினார். ஏற்றின உடனேயே ஜனக மகாராஜா பொண்ணை கொடுக்குறேன்னு வந்தார். அவிஜ்ஞாய ததச்சன் பிதுச்சந்தா அயோத்தியாதிபதேஹே பிரபோஹோ. அப்பாவனுடைய சங்கல்பம் தெரியாமல் கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு ராமர் அபிப்பிராயப்பட்டார். தசரத ஜனக மகாராஜா சந்தோஷப்பட்டாராம், பித்ருபக்தனான மாப்பிள்ளையா இருக்கார் அப்படின்னு. அதனால தசரதரை சுவாகதம் பண்ணுறதுக்காக தூதர்களை அனுப்ப, தசரதரும் வந்து சேர ரொம்ப அருமையாக இந்த பெரியோர்கள் சன்னதியில் ஜனக மகாராஜா, தசரத சக்கரவர்த்தி, விஸ்வாமித்திரர், வசிஷ்டர் எல்லார் சன்னதியிலையும் எங்கள் கல்யாணம் ஆச்சு என்று சீதை ரத்தன சுருக்கமாக இந்த கல்யாணத்தை சொல்கிறா. இன்ஃபேக்ட் ஸ்ரீ அண்ணா சொல்லுவா, பாலகாண்டத்தில் விஸ்தாரமாக வர சீதா கல்யாணத்தை விடையே சீதையினுடைய இந்த முத்தான வார்த்தைகள் மூலமாக வரக்கூடிய சீதா கல்யாணம் இன்னுமே அழகாக இருக்குது அப்படின்னு. அப்பேற்பட்ட இந்த சீதா கல்யாணம், இதை கேட்டு ரமேகம் கதையா, இந்த கதையால் நான் ரொம்ப ஆனந்தப்பட்டேம்மா. கேட்குறதோ அனசூயை, சொல்கிறதோ சீதை, கேட்கணும்னு வேணுமா? எப்படி இருந்திருக்கும் அந்த சீதா கல்யாணம்? உனக்கு இப்போது ஏதாவது அலங்காரம் பண்ணணும்னு எனக்கு அது கூட சொல்லலை. முதல்ல உனக்கு என்ன வரம் வேணும் கேளு. அதுக்கு சீதை சொன்னாலே பார்க்கணும் ஒரு பதில். இத்தனை நாள் என்னோட பேசின்னு இருந்தேளைம்மா, அதுவே பெரிய அனுகிரகம்தான், இதுக்கு மேலே என்ன வரம் வேணும் அப்படின்னு விட்டா. நான் செய்கிறேன், இரு வந்துட்டேன் அப்படின்னா யோகத்தில் உட்காந்துண்டா பட்டுன்னு எவ்வளவோ ஆபரணங்கள்லாம், யோக சித்தினால் வந்த ஆபரணங்கள், யோக சித்தினால் வந்த ஆபரணங்கள் இதெல்லாம். இந்த ஆபரணங்களெல்லாம் சீதாதேவிக்கு தானே அலங்காரம் பண்ணி விட்டா. சீதாதேவி தான் ஆபரணங்கள்லாம் பூஷிச்சுட்டு நமஸ்காரம் பண்ணா. நீ பர்த்தாவோட சௌக்கியமாக இருந்துட்டுருமா அப்படின்னு சொல்லி சீதையை அனுப்புகிறா. சீதையும் வளையல் குலுங்க வெளியில் வரா. ராமர் அங்கே உட்காந்துட்டுருக்கார். சீதையை பார்க்குறார். சீதையை பார்த்து ராமர் நடந்துக்கிற விதம் இது ரொம்ப அழகு. ஸ்ரீ அண்ணா அதை ரொம்ப ரசித்து சொல்லுவார். கோதண்டபாணிம் குரும் ராமகதாமிருதசாரம். குருவான கோதண்டபாணியை நான் நமஸ்கரிக்கிறேன்னு இந்த ஸ்லோகம் வரும். நானா வஸ்திர விபூஷணைச்ச திவ்யானுலேபைரபி பிரேம்னா சாது பரிஷ்கிருதாம் ஸ்வதயிதாம் சீதாம் முனேர் பாரியயா திருஷ்ட்வா பாக்யமஹோ தவேதி மதுரம் சம்ஸ்லாகமானஞ்சதம் துவாமேவ ஸ்மரதி பிரபோ மமனஹ கோதண்டபாணிம் குரும். இங்கே போய் கோதண்டபாணிம் குரும் தான் என்ன அர்த்தம்? பரதன் வந்து பார்க்குற இடத்துல ததரச பரதோ குரும்னா உபதேசம் நடந்த இடம். இங்கே என்ன உபதேசம் நடக்கிறதுன்னு இருக்குது. அலங்காரம் பண்ணின்னு வந்த சீதையை பார்த்து வள்ளுன்னு விழலாம். கண்ட இடத்துல கண்டதை மாட்டின்னு வந்து நிற்கிறது. அவள் வா கொடுக்குறதெல்லாம் வாங்கிக்கிறதா அப்படின்னு ராமர் வள்ளுன்னு விழுந்திருந்தா
சீதா மனசு ரொம்ப கசந்து போயிருக்கும். ராமர் மனசும் கசக்கும். என்னடா மன்னியை போய் இப்படி சொல்லிட்டாருன்னு லக்ஷ்மணர் மனசும் கசக்கும். அத்ரி மகர்ஷி வேறு பெரியவா உட்காண்டிருக்கா, அவளுக்கும் ஒரு மாதிரி இருக்கும். அதெல்லாம் அனசூயும் மனசில் வருத்தப்பட்டிருப்பா. இது என்ன ஆயிடுத்து, அவள் வரும்பொழுது அட மினுக்கரையே அப்படிங்கிறதான். உடனே சீதையும் மனசும் நிறைஞ்சது. அத்ரி மகர்ஷியும் சந்தோஷப்பட்டார். அங்கே ஒரு பிறை ஜன்னல் வழியாக ராமர் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறான்னு அந்த பாட்டி அனசூயம்மா அப்படி எட்டி பார்க்குறாளாம். அவன் மனசும் நிறைஞ்சது. இந்த கதையை சொல்கிற என்னோட மனசும் நிறைஞ்சு இருக்கு. கதையை கேட்குற உங்கள் எல்லாரோட மனசும் நிறைஞ்சு இருக்கு. கோதண்டபாணியும் குரும், இப்பேற்பட்ட குருவான கோதண்டபாணியை ஸ்மரிக்கிறோன்னு இங்கே ரொம்ப அழகான சீதா கல்யாணம். அனசூயமாக தான் வழிகாட்டினா நம்மளுக்கு. நம்ம நினச்ச போதெல்லாம் சீதா கல்யாணம் பண்ணலாம் அப்படிங்கிறது அனசூயமாக ஆரம்பித்து வச்சு தான் இன்னி வரைக்கும் எல்லா நம்ம நினச்ச போதெல்லாம் முதல் நாள் ஒரு சீதா கல்யாணத்தை பண்ணோம். அப்புறம் இன்றைக்கி ஒரு சீதா கல்யாணம். அதுக்கப்புறம் மிதிலாவில் போய் ஒரு சீதா கல்யாணம். இந்த உற்சவத்துலேயே 3 சீதா கல்யாணம். அது மாதிரி சீதா கல்யாணங்கள் ரொம்ப அழகாக இன்னி வரைக்கும் தொடர்ந்து நடந்துட்டுருக்கு. நாளைக்கு மேலே அரண்யகாண்டம். ஜானகி காந்த ஸ்மரணம். இப்போ டோலோத்சவம்.